மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். மத்தேயு 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஜெபிப்போம். அதிகமாக நேசிக்கிறேன் அன்பு ரட்சகரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தெளிவாக பேசும், திட்டமாக பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் இங்கே வாசிக்க கேட்ட இந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து வாசித்து பார்த்தீர்களானால், ஒரு ராஜா ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் அந்த விருந்து ஆயத்தமாக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களுக்காக ஒரு பெரிய விருந்து ஆயத்தமாக்கப்பட்டது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரவான்களாக சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படியான வேளையிலே அங்கே ராஜாவுக்கு கோபம் வந்தது. ஆட்களை அனுப்புகிறான், சொல்லி பார்க்கிறான், அழைத்து பார்க்கிறான், யாரும் வரவில்லை. ஆனால் இப்பொழுது அவனுடைய உள்ளத்துக்குள்ளே விருந்து ஆயத்தமாகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் ஒன்றை செய்யுங்கள், வழி சந்தையிலே போய் இருக்கிற நல்லார் பொருளார் எல்லாரையும் நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரவான்களாக மாறினார்கள். இப்பொழுது அதிர்ஷ்டவசமான முறையில் வழிச்சந்தையில் இருந்த நல்லார் பொருளாருக்கு அந்த விருந்திலே கலந்து கொள்ளத்தக்கதாக, விருந்தை சாப்பிடத்தக்கதாக, அனுபவிக்கத்தக்கதாக ஒரு வாக்கியம் கிடைத்தது. இப்பொழுது அவர்கள் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். எல்லாரும் அவர்கள் கொடுத்திருந்த வஸ்திரம் கல்யாண வஸ்திரம் அல்ல. இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் வாசலிலே கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, அவர்கள் வெளியே இருக்கும் பொழுது நல்லார் பொல்லார் என்கிற பெயரிலே இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் விருந்து சாலைக்கு வந்த பிற்பாடு அவர்கள் நல்லார் பொல்லார் என்கிற 2 பெயர்களை மாற்றப்பட்டு விருந்தாளி என்கிற ஒரு பெயர் மட்டும் அவர்கள் சொல்லப்பட்டது. கரங்கள் கட்டுங்க. அல்லேலூயா. அதுபோல இந்த நாளிலும் அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரவான்களாக மாறினபடியினால் பிரஜாதிகளாகிய நமக்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுத்தார். நல்லார் பொல்லாராக வழிசந்தில் இருந்து ஒன்றுக்கு உதவாத நிலைமையில் இருந்த நமக்கு அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து இப்பொழுது நமக்கு ஒரு மேன்மையான ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார். இன்று விருந்து சாலைக்குள் அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது பழைய நினைவுகள் உங்களுக்கு வர வேண்டிய தேவையில்லை. பழைய நாட்களில் நான் நல்லாராகவும் சிலர் பொல்லாராகவும் என்னை பேசினார்கள். இப்பொழுது தேவன் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து வந்தார். இப்பொழுது நான் போட்டிருக்கிற வஸ்திரம் தேவன் எனக்கு கொடுக்கிற வஸ்திரம். அது ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவதூதர்கள் பார்த்து என்னை கனப்படுத்துவார்கள். பிசாசு பார்த்து என்னை பார்த்து பயந்து ஓடுவான். அப்படியாக தேவன் எனக்கு ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து இப்பொழுது நல்லார் பொல்லார் என்கிற பெயரை அழித்துவிட்டு விருந்தாளி என்கிற ஒரு பெயரை கொடுத்து யாருக்கோ ஆயத்தமாக்கப்பட்டது எனக்கு தேவன் இப்பொழுது கொடுக்கிறார். நான் இப்பொழுது விருந்து சாலைக்குள் அழைக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் பழைய நினைவின்படி என்னை பார்த்தது போதும். தேவன் என்னை இப்பொழுது மாற்றி இருக்கிறார். அதற்கு அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நான் பழைய மனிதன் அல்ல, புதிய மனிதன். இப்பொழுது என்னுடைய பெயர் பழைய பெயர் அல்ல, கோபக்காரன் அல்ல. இப்பொழுது நான் அநியாயக்காரன் அல்ல. இப்பொழுது தேவன் என்னை விருந்தாளியாக வைத்திருக்கிறார். கரங்களை கட்டுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விருந்து சாலைக்கு அழைக்கப்பட்டவர்கள் இப்பொழுது அழைக்கப்பட்டவர்களுடைய ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மேன்மையான விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. பரிமாறுவதற்கு அநேகர் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் எனக்கு கொஞ்சம் பிரியாணி வேண்டும் என்று கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது அவர்கள் விருந்தாளிகள் விருந்து சாலைக்குள்ளே கட்டளையிட வேண்டும். எனக்கு இப்பொழுது பாயாசம் வேண்டும், எனக்கு இன்னும் மட்டன் வேண்டும், எனக்கு சிக்கன் வேண்டும் என்று விருந்து சாலையிலே அதிகாரத்தோடு இப்பொழுது தைரிய
நிச்சயமாக வயிறு நிறைய சாப்பிடுகிறது போல தேவன் அவருடைய ராஜ்யத்துக்குள் நம்மளை விருந்தாளியாக அவருடைய வஸ்திரத்தை ரட்சிப்பை வஸ்திரத்தை சிலுவையிலே ரத்தம் சிந்தி அதன் மூலமாக நம்மளை மீட்டு விருந்தாளியாக அவர் ரட்சிப்பை வஸ்திரத்தை கொடுத்து அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். பழைய நாட்களை நினைத்து நான் இப்படிப்பட்டவர் இப்படியாக இருந்தேன் என்பதை மறந்து இப்பொழுது தேவன் என்னை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து விருந்து சாலைக்குள்ளே விருந்தாடி துக்கமாக இருப்பார்களா மகிழ்ச்சியாக இருப்பார்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு விருந்தாடி எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இனி தேவைக்காக எனக்கு பசிக்கிறது என்று கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இப்பொழுது விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு வந்தது போல சிலுவையிலே தேவன் நமக்குரியது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அவர் ரத்தத்தினால் மீட்டு அவருடைய விருந்து சாலையில் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த விருந்து சாலையிலே எல்லாம் உங்களுக்கு தேவையானது ரெடியாக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் துக்க முகத்தோடு அது இல்லை இது இல்லை என்கிற எண்ணம் இல்லாதபடி மகிழ்ச்சியோடு தேவன் உங்களுக்கு கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாளில் நினைக்கப்பட்டார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதையும் தேடி போகவில்லை. தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு காலையில் எழுந்தவுடனே அங்கே மன்னா அங்கே ஆயத்தமாக இருக்கும். இவர்கள் பொறுக்கி அதை சமைக்க வேண்டும். அது தேடிட்ட பணியாரம் போல் இருக்கும். தேவன் விருந்து சாலைக்கு அழைத்து உங்களுக்கு கொடுக்க போகிற மன்னா விருந்து தேடிட்ட பணியாரம் போல் இருக்கும். கரங்களை கட்டுங்க. அல்லேலூயா. விருந்து சாலைக்கு ஒரு கவலையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, இன்று தேவன் சொல்கிறார், எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றையும் பரமபிதா உங்களுக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். இன்று தேவன் சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது விருந்தாளிகள், உங்களுக்கு எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த எஜமான் உங்களுக்கு கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறார். இப்பொழுது எதையோ குறித்து பழைய நினைவுகளை நினைத்து என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா, என்னை பலர் இப்படி பேசினார்கள் அப்படி பேசினார்கள் என்று சொல்லி அந்த குற்ற உணர்வோடு பழைய சிந்தையோடு இராதபடி இப்பொழுது நான் புதிதான மனிதன், சிருஷ்டிக்கப்பட்ட புதிதான மனிதன், பழைய மனிதன் அல்ல புதிதான மனிதன். எப்படி நான் புதிதாகப்பட்டேன், எப்படி நல்லா பொருளால் விருந்து சாலைக்குள்ளே அவர்கள் எதிர்பாராத நேரத்திலே அழைக்கப்பட்டு விருந்து சாலைக்குள்ளே விருந்தை கொடுத்து ஆடையை வஸ்திரத்தை கொடுத்தது போல எனக்காக தேவன் ரத்தம் சிந்தி என்னை புதிய மனுஷனாக மாற்றியிருக்கிறார். இப்பொழுது புதிய மனுஷனாக அங்கு விருந்து சாலைக்குள் வந்தவர்களுக்கு விருந்தாளி என்கிற பெயர். ஆனால் எனக்கோ தேவன் பல பெயர் வைத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை என்று எனக்கு பெயர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், என்னுடைய சிநேகிதர் என்று சொல்லி அழைக்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுது என் பிரியமே என்று சொல்லி அழைக்கிறார். இப்பொழுது நீங்கள் மனிதர்கள் உங்களை பலவிதமாக பார்த்து அழைத்திருக்கலாம். தேவன் இந்த நாளில் அவர் அழைப்பதினால், அவர் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் இப்பொழுது தேவன் உங்களை பிள்ளையாக பார்க்கிறார். பலர் நினைக்கிறார், இல்லை நான் தவறு செய்து விட்டேன், நான் இப்பொழுது பிள்ளை என்று தேவன் என்னை சொல்ல முடியாது, நான் தவறு செய்து விட்டேன். ஆம், உங்களுடைய பிள்ளை திடீரென்று கக்கா இருந்துட்டு உங்க பிள்ளை உடனே அந்த பட்டை கத்தி வச்சு வெட்டி தூக்கி போட்டுருவீங்களா, கழுவி சேர்த்து கொள்வீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன செய்வீங்க? பொருளாதாரவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்க பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அது ஏன் நிச்சயம் அல்லவா என்ற வார்த்தையை நினைவு கூர்ந்தவர்கள் கரங்களை கட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, பின்மாற்றத்திலே சத்தியமாக தெரியாது என்று பின்மாற்றத்திலே
அவனும் அவனோடு இருந்தவர்களையும் பேதுரு அழைத்து செல்லும் பொழுது இயேசு தேடி வந்தார். தேடி வந்து பின்மாற்றக்காரரை என்று கூப்பிடவில்லை. பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாயிரம் உண்டா என்று 21 அணிந்தில் கூப்பிட்டார். அவர்கள் தவறு பண்ணின நிலைமையிலோ அவர்களுடைய இருதயம் நான் பின்வாங்கி விட்டேன் தவறு என்று அவர்கள் நினைக்கும் பொழுது இவர் அதை மறந்து பிள்ளைகளை என்று சொன்னாரே, அந்த தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் உன்னுடைய பிள்ளையை 5 வயசில் நீ பிள்ளையாக பார்க்கிறாய், 50 வயசில் பிள்ளையாக பார்க்கிறாய், 1000 தவறு பண்ணினாலும் பிள்ளையாக பார்க்கிறாய், அதுபோல் உன்னை நான் பிள்ளையாகவே பார்க்கிறேன் என்று என் தேவன் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறார். அதை ஆமென் என்று சொல்றவங்க கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். 10,000 மாம்பழம் இருக்கும் பொழுது 1 கிலோ மாம்பழத்தை தேடி பிடித்து தெரிந்தெடுத்து இதை போடுங்கள் என்று சொல்லி கடையிலே வாங்கி வந்து பெஸ்ட செலக்ட் பண்ணி வருகிறது போல தேவன் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுது, லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது தேவன் உங்களை மட்டும் அவர் பொறுக்கி எடுத்து இது பெஸ்ட் என்று சொல்லி அவர் உங்களை பொறுக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனே அவர் செலக்ட் பண்ணி உங்களை பெஸ்ட் என்று உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார். யாரோ உங்களை எப்படியோ சொன்னாங்க என்று என்று அழுது கொண்டு இருக்கீங்களே, தேவன் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லுகிறார். நான் தெரிந்து எடுத்து கொண்டு வந்திருக்கப்பா. ஆண்டவர் சூத்த அழுகலை தெரிந்து கொள்வாரா? சொல்லுங்க. மனுஷனை ஏமாந்துருவாங்க. மனுஷங்க உள்ள அழுகி இருக்கிறது தெரியாம எடுத்து கொண்டு வரலாம். என் தேவன் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன், அந்தரங்கத்தை அறிந்திருக்கிற தேவன், உள்ளும் புறமும் அறிந்திருக்கிற தேவன். அவர் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்க சொத்த கிடையாது. மனிதர்கள் சொத்த சூத்த என்று சொல்லலாம். பெஸ்ட் அவர் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பார்வையில நீங்க பெஸ்ட். காரணம் தட்டுகிறேன். அல்லேலூயா. பொதுவாக சத்துரு சொல்லுவார், நீ இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் இப்படி செய்தாய் என்று. அவர் பொய்யனும் பொய்க்கு பிதாவும். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நீங்கள் சகரியா புத்தகம் வாசிக்க வேண்டாம். அங்கே 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பிரதான தூதனாகிய யோசுவா தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு காட்சியை நீங்கள் பாருங்கள். பிரதான ஆசாரியன் அழுக்கு வஸ்திரத்தோடு நிற்கிறான். அவனுடைய வஸ்திரம் அழுக்கு, அவனுக்குள்ள அக்கிரமம் இருக்கிறது. ஆனால் தீமை செய்வதற்கு வஸ்திரம் அழுக்கு, உள்ளே அக்கிரமம் இருக்கிறது. தீமை செய்யத்தக்கதாக வலது பக்கத்திலே சாத்தான் இருக்கிறான். ஆனால் தூதனுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திலே யோசுவா இருக்கிறார். இப்பொழுது நாம் என்ன நினைப்போம்? இந்த சாத்தான் இந்த வஸ்திரம் அழுக்காக இருந்தபடியால் இவனை அடிப்பான், இவனை குற்றப்படுத்துவான் என்று இன்னொருவர் நினைப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் தேவ சமூகத்துக்கு வந்தபடியினால் நீ இப்படி உனக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்தேன், நீ அக்கிரமத்தோடும் இப்படிப்பட்ட அழுக்கு வஸ்திரத்தோடு வந்திருக்கிறாயே என்று அந்த தூதனானவர், பழைய ஏற்பாட்டில் தூதனானவர் என்றார் ரட்சகர் இயேசு, அவர் திட்டுவார் என்று பலர் நினைக்கலாம். ஆனால் அவனை திட்டவில்லை. இதற்கு காரணமாக பக்கத்திலே தீமை செய்ய இருக்கிற சாத்தானை கடிந்து கொண்டாலே ஒழிய யோசுவாவை கடிந்து கொள்ளவில்லை. கரங்களை தட்டுங்க, தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நீங்கள் வந்தபடியினால் உங்களுடைய பல குறைகளை பார்த்து சத்துரு உங்களை கொத்து விடலாம், தொடர்ந்து விடலாம் என்று சொல்லி அழித்து விடலாம் என்று உங்களுக்கு வலது பக்கத்தில் நிற்கிறார். தேவனுக்கு முன்பாக வந்தபடியால் உங்களை அவர் கடிந்து கொள்ள போவதில்லை. உங்களுக்கு விரோதமாக தீமை செய்ய நிற்கிற அந்த ஒரு சாத்தானை கடிந்து கொண்டார். ஆனால் யோசுவாவுக்கு என்ன செய்தார்? யோசுவாவுக்கோ பக்கத்தில்
இடத்தில் இருக்கிறவர்களை பார்த்து இவனுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுங்கள், அடுத்த வஸ்திரத்தை கலட்டுங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அதோடு நிற்கவில்லை, அடிஷனலா தரையில தலப்பாகை வையுங்கள் என்று கட்டளை கொடுத்தார். இன்று தேவன் சொல்லுகிறார், வஸ்திரம் அழுக்கு, உள்ள அக்கிரமம், சத்துரு உங்களுக்கு பக்கத்தில் தீமை செய்ய நிற்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இன்று அவன் உன்னை தொட முடியாது, நானும் உன்னை கண்டிக்க போகிறதில்லை. உன் வஸ்திரத்தை மாற்றி என் ரத்தத்தினால் உனக்கு அக்கிரமத்தை கழுவி உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தரையில பாகையை வைக்க போகிறேன். ராஜாக்கள் வைக்கிற பாகையை வைக்க போகிறேன். இனிமேல் நீ ராஜாவாக, அவன் உனக்கு கூஜா தூக்குவான், நீ ராஜாவாக மாற போகிறான். கரங்களை கட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இந்த அநேகருடைய வாழ்க்கையில சத்துரு நினைச்சான், இல்லையே நீ செய்த எல்லா காரியங்களையும் தேவன் உனக்கு தண்டனை கொடுப்பார், பாரு உனக்கு தண்டனை கொடுப்பார். இப்படி உங்களை பயமுறுத்தி அவன் கொண்டு வந்திருக்கிறான். தேவன் சொல்லுகிறார், எப்பா நான் கண்டிக்கிறதுக்காக வந்தேன், நான் கண்டிக்கிறதுக்காக வந்தேன். 18:11 வேதம் 18:11 மத்தேயுல வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். தேவன் சொல்றாரு, அப்பா நான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தேன் தெரியுமா? கெட்டு போனத டஸ்ட்பின்ல போடுவாங்க, டஸ்ட்பின்ல போட்டத குப்பலாரில போடுவாங்க, குப்பலாரில போட்டத எங்கேயோ ஒரு இடத்துல குப்பை மேடு மாதிரி இருக்கும், அந்த மேட்டை போட்டு சேர்ப்பாங்க. அது போற இடமெல்லாம், பழகிற இடமெல்லாம், பார்க்கிற இடமெல்லாம் கெட்டு போனதா இருக்கும். நான் இப்போ இந்த பூமிக்கு வந்தது அப்படி டஸ்ட்பின்ல போடக்கூடிய அந்த மாம்பழத்தை, அந்த கெட்டு போனதை ரட்சிப்பதற்காக நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். கரங்களை இப்ப வந்து கட்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு சொல்லுவார், நீ தான் கெட்டு போனிய, நீ தான் கெட்டு போனிய, நீ கெட்டு போனவன். தேவன் சொல்லுகிறார், ஏப்பா நான் வந்த நோக்கம் எதுக்கு தெரியுமா? அந்த கெட்டு போனதை ரட்சிக்க நான் வந்தேன். சும்மா பிசாசு பண்ணி கெட்டு போனவன் சொல்லுவான். அதை சரி பண்ணுவதற்கு தானே வந்து அந்த கெட்டு போனதை சரி பண்ணி அவங்கள ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்க நான் வந்தேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கேன்? நான் உங்களுக்கு சத்தியத்தை உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். கொய்யவன் கையில் இருக்கிற மண்பாண்ட உடைந்து போனது உண்மைதான், அது உடைஞ்சு போச்சு, உண்மைதான், தூக்கி தூர போடல. மறுபடி கொய்யவன் அதை கையில் எடுத்தார். தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி வேறே பாண்டமாக அவர் வணைந்தார். என்னுடைய சத்திய வேதத்துல எரேமியா 18 வாசிக்கிறோம். கொய்யவன் கையில் இருக்கும் பொழுது உடைந்தது உண்மைதான், தூக்கி தூர போடல. உடைந்து போற மண்பாண்டம் என்று தூக்கி தூர போடல. தாவீது சொல்லுகிறான், இல்ல உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன் என்று சொன்னார். அப்படி உடைந்த பாத்திரத்தை போல் நீங்க வந்திருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, நான் உடைந்த பாத்திரம் இல்லை. சங்கீதம் 31 உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். நான் உடைந்த பாத்திரம் இல்லை பிரதர், உடைக்கப்பட்ட பாத்திரம் என்று சொல்லலாம். உடைந்த பாத்திரமோ உடைக்கப்பட்ட பாத்திரமோ இன்னைக்கு தேவன் அதை தூர போட போறதில்லை, அவர் கரத்துல எடுக்க போறார். அந்த பாத்திரத்தின் மேல என் தேவனுடைய கரம் தொட போகிறது. அவர் வணைய போகிறார். கொயவன் வணைஞ்சி அந்த பாத்திரம் பெஸ்டா இல்லாம இருந்திருக்கிறார். என் தேவன் அந்த உடைந்த பாத்திரத்தை அவர் பார்வைக்கு சரியாக கண்டபடி வணைய போகிறார். அந்த நல்ல கொயவன் வணைந்ததற்கு ஒரு பெரிய மார்க்கெட் உண்டாக போகிறது. அதற்கு வேற யாரும் நிர்ணயிக்க முடியாது. அப்படி தேவன் அந்த உடைந்த பாத்திரத்தை இன்னைக்கு கையில் எடுத்து அவர் பார்வைக்கு சரியாக கண்டபடி தேவன் வேற பாண்டமாக வணிக போகிறார். அந்த பாத்திரத்துக்கு கிராக்கி வரப்போ
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தேவன் சொல்லுகிறார். ஆகாது வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தூக்கி போட்டாச்சு. எந்த ஷேப்ல இந்த கல்லை வைக்க முடியாது என்று கொத்தனார் தூக்கி போட்டாங்க. இதை உடைச்சி சேப்பாக்கி இந்த வீட்டை வைக்க முடியாது, இது எதுக்குமே ஆகாது, உதவாக்காரன் அன்பி அப்படின்னு தூக்கி போட்டாங்க. தேவன் சொல்லுகிறார், எப்பா ஆகாது என்று தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா? என் பார்வை அந்த கல்லு மேலதான் விழுதுப்பா. என் பார்வையில் அந்த கல்லு எதனால அவங்க தூக்கி போட்டாங்கன்னா, அந்த கல்லு மேல வைக்கிற கல்லு இல்ல, மூளைக்கு தலைக்கல்லா வைக்கிற கல்லு. அது அவங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல என்று சொல்லுகிறார். உலகம் ஒன்றிய ஆகாது என்று தள்ளுகிறா. தேவன் சொல்லுகிறார், அவங்க தள்ளது கரெக்டா. காரணம் அது கட்டுமானத்துல வைக்க முடியாது, ஆனால் இது மூளைக்கு தலைக்கல்லாக வைக்கிற கல்லு என்று எனக்கு தெரியும். அவங்களுக்கு கட்டுறவங்களுக்கு தெரியாத காரியத்தை நம்ம ரட்சகர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தார் ஆகாது என்று சொல்லியிருக்கலாம், சமுதாயம் ஆகாது என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது பெரியவர்கள் எல்லாரும் இனஜன பந்துக்கள் உன்னை ஆகாது என்று சொல்லியிருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நீங்கப்பா மூளைக்கு தலைக்கல், நீங்கப்பா பெஸ்ட், உன் கல் தான் முக வைக்க போறப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிரசன்னம் இந்த நாள் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகாது என்று தாவீதை தள்ளினது உண்மைதான், சொந்த குடும்பம் தள்ளினது உண்மைதான், சொந்த சகோதரர்கள் தள்ளினது உண்மைதான். தேவன் சொல்லுகிறார், ஆள் அனுப்பி அவனை அடக்கி 2 தீ. எப்படி? ஆள் அனுப்பி அவனை அடக்கி. ஸ்பெஷல் அழைப்பு வருகிறது. யாருக்கு? எல்லாராலையும் மறக்கப்பட்டு தள்ளப்பட்ட தாவீதுக்கு ஸ்பெஷல் அழைப்பு வந்தது. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம், உனக்கு ஒரு ஸ்பெஷல் அழைப்பு தேவன் கொடுக்கிறார். நீ ஒரு ஸ்பெஷல் என்று தேவன் சொல்லுகிறார். சவுலுக்கு பிசாசு வருட உடனாக தெரிந்தெடுத்திருக்கிறேன். 40 நாட்களாக சவுலும் அவனுடைய சேவையும் செய்ய முடியாததை செய்யக்கூடிய ஒரு கிருபை உனக்கு கொடுத்து எல்லாரும் தள்ளினார்கள். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை இப்பொழுது நான் அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே, அப்படியே செய்தாரே. அந்த தேவன் சொல்லுகிறார், எல்லாரும் ஆகாது என்று உங்களை தள்ளியிருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், எல்லாருடைய பயத்தையும் நீக்கக்கூடிய தாவீது நீதான் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய அற்புதம் உங்க சரீரத்தில் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கும் பொழுது நெடுநாள் வியாதிகள் உங்கள் சரீரத்திலிருந்து போகிறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவார், அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பார் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கும் பொழுது அநேகருடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை நீங்கள் உணர முடியும். அருமையான தேவனுடைய ஜனமே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை இன்று இரவு தேவன் செய்வதற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார். என் தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புகிறது. என் தேவனுடைய வல்லமை, வல்லமை, தேவ வல்லமை, 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 தேவ மகிமை, மகிமை, மகிமை. அருமையான தேவனுடைய ஜனமே,
தேவன் தெரிந்து கொண்டார். உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். யோசுவாவை தேவன் கடிந்து கொள்ளவில்லை. அவன் அருகே இருந்த சாத்தானை கடிந்து கொண்டார். யாத்திராகமம் 15:7 சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த பிற்பாடு அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பார்வோனுடைய சேனை தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களை திருப்தியாகும், பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சந்தரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். தொடருவேன் என்று சொன்னான். தொடர முடிந்தது, தொடர முடியல. கரங்களை கட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமான் தூக்குமரம் செய்ய முடியும், மொர்தெகாயை தூக்குல போட முடியாது. கரங்களை கட்டுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, குடியை வெட்டி அதை ஆழமாக்கி தான் வெட்டின குடியில் தானே விழுவார். உங்களுக்கு யாரோ குடி வெட்டுறாங்க என்று நினைக்காதீங்க. அந்த குடி உங்களுக்கு இல்லை. யார் உங்களுக்காக வெட்டுறார்களோ அவங்களுக்கு, அது அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் வேதத்தை அறிந்தவர்கள் அறிந்தபடியினால் அந்த குடியை பார்த்து நீங்க கவலைப்படாத, குடியை வெட்டதை பார்த்து நீங்க கவலைப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, குடியை வெட்டி அதை ஆழமாக்கி தான் வெட்டின குடியில் தானே விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தொட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் வாசமாய் இருப்பேன். தேவன் சொல்லுகிறார், நம்மை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாக இருப்பாரா? அந்த அக்கினியை தாண்ட ஒரு நாள் முடியுமானால் உங்களை தொட முடியும். கொலோசியர் 3:3 சொல்லுகிறது, நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்த நீங்கள், ஒரு நாளில் அக்கிரமங்களில் பாவம் உயிர்ப்பற்று இருந்தது. அக்கிரமங்களில் பாவங்களில் எபேசியர் 2:2 வாசிக்கிறோம். இப்ப நீங்க மறிச்சீங்க. உங்க ஜீவன், யாரெல்லாம் ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு மறிக்கப்பட்டோமோ அவருடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்க ஜீவன் எங்க இருக்கிறது? உங்க ஜீவன் எங்க இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள, தேவனுக்குள்ள. கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எத்தனை லாக்கர்? 2 லாக்கர். கிறிஸ்துவுக்குள்ள. இப்ப பாருங்க, இந்த லாக்கர்ல ஒரு லாக்கருக்கு சாவி அவன்கிட்ட உண்டுமா? தொட முடியுமா? பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும், பரலோகத்துக்கும் பாதாளத்துக்குரிய தரவுக்கோ யார் எடுப்பதை தொங்குது? சொல்லுங்க. சாவி எங்க அப்பா கையில. பாப்பா டாடா பாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், இல்லப்பா ஈஸியா தொடுறதுக்கு நீ ஒன்று கிள்ளி கீழே இல்ல. ஒருவர் சொன்னார், நான் கேட்டேன், என்னை இப்படி இப்படி பேசுறாங்க, ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப மோசமா பேசுறாங்கன்ட்டு. அவர் உடனே அப்படின்னாங்க, எதுக்கு இப்படி ஊச்சிங்களா? இல்ல பிரதர், அவங்க ஹெவி வோல்டேஜ்ல கை வச்சுட்டாங்க, அதனாலதான் ஊச்சின்னு. சிங்கிள் பேஸ்ல கை வச்சிருந்தா பரவாயில்ல, பாவம் ஹெவி வோல்டேஜ்ல கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாரி டிரான்ஸ்ஃபார்மர்ல கை வச்சுட்டாங்க. புரியலையா? உன்னை தொடுகிறவர் கண்ணின் மணியை தொடுகிறார். ஐயா, நீங்க உங்களை சாதாரணமா நினைக்கலாம். தேவன் சொல்கிறார், உன்னை தொட்டாச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல கை வச்ச மாதிரி தப்ப முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இன்னும் புழு பூச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கிற பார்வை வேற, நீங்க உங்களை பார்க்கிற பார்வை வேற. இன்றைக்கு தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நீங்க உங்களை பார்த்தாச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. சீமோனை தேவன் அழைக்கும் பொழுது சீமோனாக இருந்தான். ஆனா இயேசு அவனுக்கு ஒரு பெயர் வச்சார், கேபா என்று பெயர் வைத்தார். அதற்கு பிறகு சீமோன் என்றால் நாணல், கேபா என்றால் பாறை. நன்றாக கவனித்துக் கொள்ளணும். அவன் சீமோனாகவே இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது சீமோனாகவே இருந்தார். ஒரு நேரம் இப்படி ஒரு நேரம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனா
ஆனால் இயேசு அவனை குறித்து எப்படி சொன்னாரோ அப்படி ஒரு நாள் மாறுவான் என்று சொல்லி அந்த கேமாவாக பார்த்து அன்பு கூர்ந்தாரே ஒழிய அவன் சீமோனாக இருக்கிறதை பார்த்து வெறுத்துவிடவில்லை. இப்ப சொல்லுங்க, தேவன் உங்களை வச்சு கேவா என்று சொல்லி எதிர்காலத்தில் தேவனுக்காக இப்படி இப்படி வாழ்வீங்க என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீங்க தேவனுக்காக ஒரு காலத்துல இப்படி நிற்பீங்க, தேவனுக்காக அள்ளி கொடுப்பீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவீங்க என்று ஒரு திட்டம் உங்க மேல வைத்திருக்கிறார். அதற்காக தெரிந்து கொண்டார். ஆனால் இப்பொழுது அந்த காலம் வருவதற்கு முன்பாக அந்த சீமோன் நானாகவே இருந்தது போல உங்க சுபாவம் மாறாம இருக்கிறார். இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், இப்பொழுது இதை நான் பார்க்கவில்லை, இப்போ நீ இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு நாள்ல நான் உன்னைய எப்படி மாற்ற போகிறேனோ அதை அறிந்து நான் உன்னை பார்த்து உன்னை நேசிக்கிறேன். என்ன புரியலையா? புரியலையா? இதுக்கு கூட சந்தோஷப்பட மாட்டீங்க. என்ன பாஸ்டர் புரியலையா? இப்ப யோசிச்சு பாருங்க, தேவனுடைய பார்வை அந்த பர்சன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கு, கழுவுன்னு சொல்லி இருதயம் ஓட்டையாயிராம. உணர்வு வேணும், ஆனால் அதை பார்த்து உங்களை பார்த்து அவர் கடந்து போக மாட்டார். ஒரு ஆசாரியனும் லேவியனும் கடந்து போகலாம். என் தேவன் உங்க காயத்தை பார்த்து உங்ககிட்ட ஒண்ணு இல்லை என்றோ கடந்து போக மாட்டார். ஒருபோதும் அவர் கடந்து போக மாட்டார். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 41:9 ஏசாயா. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து, நீ பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தா, யாருக்குமே உதவாம கடைசி அவ்வளவுதான் அப்படி இருந்தா, அது இந்த எல்லையிலிருந்து உன்னை எடுத்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுக்கிறப்பா. பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உன்னை எடுத்து வந்து வெறுக்கிறதுக்காக எடுத்து வந்தேன், உன்னை வெறுக்கிறதுக்காக எடுத்து வந்தேன். நான் உன்னை வெறுக்கிற, யாரோ வெறுத்துட்டாங்க என்று நீ அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறா. பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து நான் உன்னை எடுத்துட்டு வந்தேன். நீ என் தாசன் தான்ப்பா, நீ என்னதான் இருந்தாலும் என் பிள்ளைதான்ப்பா, என் தாசன் தான். நீங்க கொஞ்சம் பக்கத்துல பார்த்து உங்களை ஆண்டவர் வெறுத்து விடவில்லை சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் வெறுக்கல, உங்களை ஆண்டவர் வெறுக்கல, உங்க பாப்பா பண்ணி ஆண்டவர் வெறுக்கலமா. இந்த ரோவில் இருக்கிற நீ கொஞ்சம் எழுதுமா, தயவுசு அந்த பின்னாடி விட பாப்பா, நீ நம்ம கொஞ்சம் அந்த பாப்பா தெளிவா தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை இருக்கிறேன். அளவுக்கு அதிகமா தேவன் உன் மேல அன்பு வச்சிருக்கிறார். உன் குடும்ப சூழ்நிலை வேதனைக்குரியதாக உன்னை அழுத்தத்தை உண்டாக்கத்தக்கதாக இருக்கிறார். நாட்கள் வரும் பொழுது உன்னை கர்த்தர் கனப்படுத்தி அனைவருக்கு நீ அழுதி கொடுக்கத்தக்கதாக உன்னை உயர்த்தப்படுகிறார். நீ ஒரு அடையாளத்தை கேட்கியா? உன் மேல இப்பொழுது ஒரு தேவ வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். ஜீசஸ். கரங்களை தட்டுங்களே. ஹல்லேலூயா. 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 நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன். அவர் நம்மளை வெறுக்கல, அவர் நம்மளை வெறுக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். என்ன நோக்கத்திற்காக தேவன் தெரிந்து கொண்டார்? இந்த பூமியில தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு அருமையானவர்களே. அது மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எப்படி இருக்க வேண்டும், இதை குறித்து உங்களோட சுருக்கமா உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய தியானமே, கிதியோன்
வேதத்துல கிதியோனை பார்க்கும் பொழுது கிதியோனை பார்க்க ஆண்டவர் சொன்னார், எப்பா ஒரு கூட்டத்தை நீ தெரிந்து கொள், நான் இந்த நாட்களில் ஒரு ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். நீங்க 7வது அதிகாரம் நியாயாதிபதிகளை பார்க்கும் பொழுது அங்கே 6:12 கிதியோனை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலி என்று சொன்னார். அப்போ எப்படி ஆண்டவரே இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும்? நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ ஜனங்கள் எல்லாத்தையும், நிறைய ஜனங்கள் இருக்காங்க, இவங்களை கொண்டு ஒரு ஜெயம் வந்தார். ஜெயம் மனிதனால் வந்த ஜெயம் என்று சொல்லுவாங்க. பைந்தாங்கலாம் ஓடட்டும், ஓட வச்சுட்டார். மறுபடியும் அடுத்த செக்ஷன் செலக்ட் பண்றார். அடுத்தது நக்கி குடிக்கிறவங்க, முழங்கால் போட்டு குடிக்கிறவங்க, ஸ்டெடியா இருந்து நக்கி குடிக்கிற 300 பேரை தெரிந்து கொண்டார். இந்த 300 பேரையும் செலக்ட் பண்ணி தெரிந்து கொண்டார். தெரிந்த பிறகு 300 பேரையும் உடனே யுத்தத்துக்கு அனுப்பல. நன்றாக கவனிக்கணும். இந்த 300 பேரையும் யுத்தத்துக்கு அனுப்பாதபடி 3 படையா வகுத்தாங்க. இந்த 300 பேரை 7, 8 ஒருவர் வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள், அந்த 300 பேர் 7, 7ஐயும் 8ஐயும் வாசிங்க. நோக்கி அந்த 300 பேரை நான் அவர்கள் மூலம் தான் ரட்சிப்பேன். மீதி அவனியர உன் கையில இந்த 300 பேரை வச்சுதான் கொடுப்பேன். போக கடவர்கள் கையில் பின்பற்ற. அந்த 300 பேர் கையில என்ன இருக்கு? பின்பற்ற, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆண்டவர் செலக்ட் பண்ணி இருக்கிறார். ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. இந்த 300 பேரை கொண்டுதான் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். ஆனால் இந்த 300 பேர் கையில் இப்ப என்ன இருக்கு? பின்பற்ற இருக்கு. பின்பற்ற யாருக்கு? யார் கையில் இருக்கணும்? குழந்தை கையில. இன்னும் குழந்தையா இருக்காங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. வாசிக்க. எக்காலங்களையும் புழுதல் இருக்கு. இப்போ ஒரு நேரம் இப்படி பேசுறது, ஒரு நேரம் இப்படி பேசுறது. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்க கிட்ட ஒண்ணு பேசுறது, இவங்க கிட்ட ஒண்ணு பேசுறது. இப்போ பல எக்காலங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க. தின்பண்டமும் எக்காலங்களும் இருந்துச்சு. தேவன் பயன்படுத்த முடியல. 16 வாசிங்க. அந்த 300 பேரை 3 படையாக வைத்து ஒவ்வொருவர் கையிலும் ஒரே ஒரு எக்காலம். எல்லா எக்காலத்தையும் முடியாச்சு. தின்பண்டமும் பேச்சு. தேவன் பயன்படுத்துவதற்கு முன்பாக குழந்தையா இருந்தா தேவன் பயன்படுத்த மாட்டார். தின்பண்டத்தை வச்சுட்டு குழந்தை போல இருந்தா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். தின்பண்டங்களை எல்லாத்தையும் முடியாச்சு. இப்போ பல எக்காலம் இல்லை, ஒரே ஒரு எக்காலம். பானை, வெத்து பானை. நம்ம சரீரம் மண்பானை, வெத்து பானை. அதுக்குள்ள அதுக்கு பிறகு நெருப்ப வைக்கிறார். அதுக்கு பிறகு பானையை உடைக்கிறார். அந்த வெளிச்சத்தில் சத்துருவை அழித்தார். கரங்களை கட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கையில இன்னும் என்ன தேவன் பயன்படுத்தலையே. என்ன எதற்காக தேவன் தெரிந்தெடுத்தார்? இன்னும் பயன்படுத்தலையே. இன்னும் தேவன் என்ன யூஸ் பண்ணலையே. நான் வேஸ்டா இருக்கிறேன்னு என்ன தெரிந்து கொண்டாரா? கையில தின்பண்ட இருக்க. இன்னும் குழந்தையா இருக்கீங்களா? சின்ன காரியத்துக்கு குழந்தை அழுகிறது போல அழுறீங்களா? அல்லேலூயா. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, குழந்தையாயிராதீர்கள், புருஷராய் இருங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, அது மட்டுமல்ல, பல எக்காலங்கள். ஒரு நேரம் ஒண்ணு, ஒரு நேரம் ஒண்ணு. மணி பேசுனா நிறைய பணம் இருந்துச்சுன்னா சோத்திரம் 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 சோத்திரம். பணம் இல்லைன்னா எனக்கு ஜோம் என்னத்தை கண்டோம். அடுத்த எக்காலம். யாராவது கோபப்பட்டு உங்களை பேசியாச்சுன்னா இவனா ஒரு மனுஷனா? ஒருவர் ரொம்ப அன்பு கொடுத்தா இவங்களை மாதிரி தங்கமானவங்க யாரும் இல்லை. 4 எக்காலம். இப்படி எத்தனை எக்காலம்? தேவன் சொல்லுகிறார், ஒரே ஒரு எக்காலம். துதித்தலும் சபித்தலும் வாயிலிருந்து வரக்கூடாது. தேவன் சொல்கிற ஒரே எக்காலம், தேவனை மட்டும் உயர்த்துகிற ஒரு எக்காலம் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது தேவன் பயன்படுத்துவார். 2வது, மண்பாண்டம் எப்படி இருக்கணுமா? எம்டியா இருக்கணுமா? அப்பதான் தேவனிடத்துல எதையாவது நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாலும் சீசர்கள் இயேசுவின் இடத்துல ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு கேட்கிறாங்க.
அப்பொழுது இயேசு ரட்சகர் அவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்கிறார். பரமண்டலம்கே எங்கள் பிதாவே உடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இப்படி இப்படி ஜெபிக்கணும் என்று சொல்லி ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு சிநேகிதனுக்காக ஒரு சிநேகிதனிடத்தில் 3 அப்பங்கள் பாதி ராத்திரி ஓயாம கேட்டான். அவனுக்கு முன் வைக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை இப்படி கேட்டான். உடனே கொடுத்தான். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ராஜரீக பிரமாணம். கர்த்தரிடத்தில் பிரியமா இருக்கிறது போல மனுஷனிடத்திலையும் சிநேகமா இருக்கணும். ராஜரீக பிரமாணம். இதுல இருந்து அவரையும் நேசிக்கணும், ஜனங்களையும் நேசிக்கணும். அவனுக்கு முன்பாக வைக்க என்கிட்ட ஒண்ணு இல்லை. இதான் வருமானம். எனக்கு அது தெரியும், இது தெரியும். நான் ஜெபித்தால் கேன்சர் சுகமாகும், நான் ஜெபித்தால் நான் இது ஆத்மா நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தினேன், எனக்கு நான் எம்ஏ இது படிச்சிருக்கிறேன், நான் இது படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கிறேன், எனக்கு அது தெரியும், இது தெரியும், கராத்தே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயை தேவன் மைனஸாக்க 40 வருஷம் ஆச்சு. மைனஸாக்க 40 வருஷம். முள்செடியில சந்தித்தார், பிளஸ் ஆகிட்டார். அவர் இடைப்பட்டார், அந்த மைனஸ்ல பிளஸ் ஆகிட்டு 1 நிமிஷத்துல பிளஸ் ஆக்குவார். மைனஸ் ஆகதான் கஷ்டம். இன்னைக்கு நிறைய பேரை மைனஸ் ஆக்குவதற்கு தேவன் போராடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு தாட்டு தேவன் கொடுக்கிறார். அநேக மோசைகள், பார்வோனை அழிக்கக்கூடிய மோசைகள் பார்வோனுடைய அரண்மனையில பயிற்சி பெறுகிறது போல இன்றைக்கு நிறைய பேர் இந்த நாள்ல துன்மார்க்கர்களால வேற ஒரு குரூப்னால சிலர் பயிற்சி பெறுறாங்க. அவங்க சில மோசைகள் தான் பயிற்சி பெறுறாங்க. தேவன் பார்வோனுடைய அரண்மனையில பயிற்சி பெற்ற எல்லா சாஸ்திரங்களிலும் கற்ற பார்வோனை புடிங்கி எடுத்து மைனஸ் ஆக்கி திரும்ப பிளஸ் ஆக்கி பார்வோனை அழிக்க பயன்படுத்துறது போல தேவன் இந்த கடைசி காலத்துல எங்கேயோ சில பார்வோன்கள் அவனுக்காக பயன்படுத்தி ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள தேவன் மைனஸ் ஆக்கி திரும்ப தேவன் சந்தித்து பார்வோனை அழிக்க தேவன் அவர்களை பயன்படுத்த போகிறார். இன்னும் சொல்ல போனா பிசாசு சிலர செல்வத்தை கொடுத்து இதை கொடுத்து அவன் இந்த நாட்டில் வளர்க்கான். ஆனா அந்த பிசாசு அழிப்பதற்கு அவன் பிடியிலிருந்து பொடுங்கி தேவன் சில பயிற்சி கொடுத்து அவனை அழிக்க பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? ஒரு நாள் வேதம் வாசிக்கும் பொழுது தோட்டத்தை கெடுக்கிற குள்ள நெறிகளை நமக்காக பிடியுங்கள் என்று உன்னத பாட்டை பார்க்கிறேன். நான் ஆண்டவரே அதான் தோட்டத்தை கெடுக்கிற குள்ள நெறி, அதைத்தான் அழிச்சிடலாம, எதுக்கு நம்ம பிடிச்சிட்டு இருக்கணும்? வேஸ்ட். தோட்டத்தை கெடுக்கிற நிறைய பிடிச்சாச்சுன்னா அது கெடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது ஒரு நாள் சிம்சோனை குறித்து வாசிக்கும் பொழுது சிம்சோன் நிறைய பிடிச்சு குள்ள நிறைய பிடிச்சு வார 2ஐயும் பிடிச்சு உள்ள நெருப்ப வச்சு அனுப்பி விட்டான். இவனுடைய விஷன் பெரிசியரை அழிக்கணும். அந்த விஷன் அந்த நரி நிறைவேறிச்சு. அந்த நரி நிறைவேற்றிச்சு. அப்பதான் தேவன் சொன்னார், அப்பா அதை பிடிச்சு அதுல நெருப்ப வச்சு உன் விஷனை நிறைவேற்றுவதற்கு, என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தோட்டத்தை கெடுக்கிற சில குள்ளநெறி இருப்பாது பௌர மாதிரி ஆட்கள் இவங்களை பிடிச்சு அவங்களுக்குள்ள அக்னியை வச்சு அனுப்பி விடு, என் திட்டத்தை அவங்க நிறைவேற்றுவாங்க. கரங்களை கட்டுங்களேன். ஆண்டவருடைய சமுத்திரத்தை திரும்ப கேட்டேன், ஆண்டவரே இந்த நரி பிடிக்கிறது பெரிய கஷ்டம் இருக்கு. அப்பதான் தேவன் சொன்னார், இல்லப்பா அந்த சிம்சோன் நரி பிடிக்கிறதுக்கு ஒரு வெள்ளாட்டு குட்டியை தோல்ல போட்டிருந்தாப்பா. ஆட்டுக்குட்டியை பார்த்தா நரி தன்னால தேடி வந்துடும். அதே போல ஆட்டுக்குட்டியானவர் இயேசு உன் மேல இருப்பாரு, ஆனால் உன் கூட இருப்பாரு. ஆனால் கெடுக்கிறக்குள்ள நரி கொண்டு தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாட்டில் இப்படிப்பட்ட
குள்ளநரியை பிடிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ரட்சகர் இயேசு கிறிஸ்து அநேகருடைய இருதயத்துக்குள்ள வர ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு போகும்பொழுது இந்த ஆட்டுக்குட்டியானவரை கூட்டிட்டு போங்க. அவர் கூட இருந்தாச்சுன்னா குள்ளநரி வரும், பிடிச்சு அதுல நெருப்ப வச்சு உங்க கிட்டத்தை நிறைவேற்றிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப தெரிந்து கொள்ளுதலை பற்றி பேசுவோம். இப்பொழுது உலக பிரகாரமான முறையில் சிலருடைய தெரிந்தெடுப்பு, தேவனுடைய தெரிந்தெடுப்பு, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். தானியேல் 1:3-7 வரைக்கும் வாசித்தாச்சுன்னா, தானியேல் 6:2 வாசிக்கும் பொழுது ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி. இப்போ பாருங்க, அந்த ராஜாவினுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருந்துச்சுன்னா, 3 வாசிங்க. தானியேல் 1:3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் எல்லாத்தையும் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய வாலிபரை தான் தெரிந்து கொண்டான் அவன். நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இதை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தா தெரிந்து கொண்டதோடு விடல. அவனுக்கு ஒரு 3 பேரை கல்தேயரின் எழுத்தையும் கல்தேயரின் பாசையும் கற்றுக் கொடுக்கிறதுக்கு அது அஸ்பெனாசு என்கிற ஒரு தலைவனை ஏற்படுத்துறான். 3 வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் நடக்கு. அப்புறம் ராஜா தான் உண்ணுகிற உணவையும் தான் குடிக்கிற பானத்திலும் ஒரு பங்கை கொடுத்து அவர்களுடைய பெயரை மாற்றி அந்த நாட்டு பிரஜையாக மாற்றினான். எல்லாவற்றிலும் பெஸ்ட எடுத்து அவர்களுக்கு பெஸ்ட கொடுத்து அவன் ராஜ்யத்துக்கு நஷ்டம் வராதபடி அவனால் சிறைபிடிக்கப்பட்டவர்களை அவன் பெஸ்டா மாற்றினான். நல்லா கவனிக்கணும். ஆனா நம்முடைய தேவனோ 1:1:27-28-29 ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவங்க. அல்லேலூயா. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த பலவீனர். அந்த ராஜா எல்லாத்தையும் பெஸ்ட எடுத்து பெஸ்ட கொடுத்து பெஸ்ட ஆக்கி அவர் ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்தினார். நம்முடைய தேவன் எல்லாத்தையும் ஒஸ்ட எடுத்து அவங்களை பெஸ்டா மாற்றி அவருடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தமாக்கி தெரிந்து கொண்ட கரங்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜாவினுடைய தெரிந்து கொள்ளுதல் வேற. அவன் சொல்லுகிறான், என் எழுத்தை நீ நல்லா கற்றுக்கொள்ளணும், பாசையை கற்றுக்கொள்ளணும். அப்பதான் ராஜாவோடு பேச முடியும், ஜனங்களோடு பேச முடியும், எனக்கு லாபமா இருக்க முடியும். இந்த ராஜா சொல்லுகிறார், எப்பா உன் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது இல்லை, 10th மார்க் எவ்வளவு என்பது முக்கியம் இல்லை. எப்பா உன் மார்க் எனக்கு முக்கியம் கிடையாதுப்பா. நீ எப்படி இருந்தாலும் சரி, ஓட்ட உடசலா இருக்கலாம், வா வா வா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ராஜாவினுடைய தெரிந்து கொள்ளுதல் வேற, இந்த ராஜாவினுடைய தெரிந்து கொள்ளுதல் வேற. அருமையானவர்களே, அந்த ராஜா தெரிந்து கொண்டு அந்த நாட்டுக்கு உரிய எழுத்த கற்றுக்கொள்ளணும், அதுல தேரணும். இந்த ராஜா அவரும் ட்ரைனிங் கொடுக்கிறார், இந்த எழுத்துல தேரணும், வேத எழுத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா இதுல தேரணும். அவன் அந்த ராஜா அவன் நாட்டு பாசையை கற்றுக் கொடுத்தான். நமக்கு இந்த ராஜா ராஜாவோடு பேசுவதற்கு அந்நிய பாசையை தேவன் கொடுத்து அந்நிய பாசையை பேசுகிறவன் தேவனோட ரகசியத்தை பேசுகிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அந்த ராஜா அந்த நாட்டு எழுத்த கற்று, அல்லேலூயா, அந்த பாசையை கற்று அந்த ராஜாவோடு பேச. ஆனால் இந்த ராஜா அவர் அந்நிய பாசையை பேசி கொடுத்து அவரோடு அந்நிய பாசையை பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான்.
இருக்கிறார். அவரோடு பேசுவதற்கு நமக்கு ஒரு பாஷையை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, கற்றுக் கொடுப்பதற்கு அஸ்பெனாசி என்கிற ஒரு தலைவர் நமக்கு 3 பேர் கற்றுக் கொடுப்பதற்கு. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், முன்னே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு போதகர் அடுத்த போதகர். ஏசாயா 48:17 பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அடுத்தது 16:13 யோவான் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்தி உங்களுக்கு போதிப்பார். நல்ல போதகர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவன் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பான். இவர் முற்றும் முடிய. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. முடிவுல அந்த ராஜா தேர்ந்தவங்க நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துவதற்காக இத்தனை பயிற்சியும் கொடுத்தான். ஆனா நம்முடைய தேவன் அவருடைய சன்னதியில் நாம் மாசற்றவர்களாக நிறுத்துவதற்காக இத்தனை பயிற்சியும் தேவன் கொடுத்தான். என்ன இது சத்தம் இல்லை? அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல நாம நிற்க முடியாது. அவர் நமக்கு டீச் பண்ணி, அவருடைய எழுத்தை கற்றுக் கொடுத்து, அவருடைய பாஷையை கற்றுக் கொடுத்து, அந்த ராஜா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க பாருங்க. அந்த ராஜா தான் உண்ணும் உணவில் ஒரு பங்கு. ஆனா இவர் தெரிந்து கொண்ட ஓட்ட உடசல்களுக்கு அவர் தன்னுடைய சரீரத்தை முற்றிலுமாக பிச்சு ஜீவ அப்பமாக கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ராஜா தான் குடிக்கிற பானத்துல ஒரு பங்கு. இந்த ராஜா அவருடைய ராஜ்யத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஒன்றுமில்லாத ஜனங்களுக்கு அவருடைய ரத்தத்தை ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி அவர் சிந்தி கொடுத்தார். அந்த ராஜ பானத்துல ஒரு பங்கு. இவர் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி நம்மை, அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை உருவாக்கி மாசற்றவர்களாக நிறுத்துவதற்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி சிந்தி நம்மை உருவாக்கினார். கரங்களை தட்டுங்க. அந்த ராஜா பெயரை மாற்றி அவன் நாட்டு பிரஜையாக மாற்றுவதற்காக பெயரை மாற்றினார். இந்த ராஜா பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி அவருடைய பிள்ளையாக அவர் மாற்றிவிட்டார். பரலோக பிரஜையாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அந்த ராஜா பெயரை மாற்றி அந்த நாட்டு பிரஜையாக மாற்றினார். இந்த ராஜா பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி பரலோக பிரஜையாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 2:17 வாசிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மையானால் உங்க கோல் காய்ந்த கோலாய் இராது. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? துளிர்விடும் பொழுது அது எப்படி இருக்கும்? பச்சையா இருக்கும். பச்சை எதை குறிக்கும்? செழிப்பை குறிக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தரித்திரமாக இருக்க மாட்டார்கள், செழிப்பாக இருப்பார்கள். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, 16வது வசனத்துல என்னாகமத்துல வாசிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர் பரிசுத்தவானாக இருப்பார். இந்த தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நாம பரிசுத்தமாக முடியாது, பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். தெரிந்து கொள்ளப்பட்டவர் பரிசுத்தவானாக இருப்பார். அல்லேலூயா. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் தேவன் சொன்ன பிரகாரம் உங்களை மாற்றுவார். அவர் கேவா என்று சொன்னார், சீமோனை கேவாவாக மாற்றுவார். இன்னைக்கு சொல்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும்.
தெரிந்து கொள்ளப்பட்டவர் பரிசுத்தவானாய் இருப்பார். இன்னைக்கு மறுபடி தேவன் சொல்லுகிறார், நீ இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி என்பதல்ல, தேவன் சொன்ன பிரகாரம் நீங்கள் மாற்றப்படுவீர்களே ஒழிய பிசாசு உங்களை இப்பொழுது எப்படி வைத்திருக்கிறாரோ அப்படி அல்ல. அவர் சொன்ன பிரகாரம் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். நீங்கள் பரிசுத்தவானாய் இருப்பீர்கள். கரங்களை கட்டுங்க. உங்க தோற்படி இருக்கும். நீங்க செழிப்பா இருப்பீங்க. அல்லேலூயா. இப்பொழுது ஒரு குட்டி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் நாங்கள் படிக்கிறோம். அன்பு ரட்சகரே, இந்த தெரிந்து கொள்ளுதல் எங்கள் நிமித்தம் அல்ல, எங்கள் நீதியின் நிமித்தம் அல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரவான்களாய் இருந்ததினால் எங்களை கிருபையாக தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று பார்க்கிறோம். தகப்பனே, ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் நீங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நாங்கள் ராஜாக்கள், ஆசாரியர். இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கோல் புலிப்பவர் தகப்பனே, ஆரோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். சங்கீதம் 106:16 தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன், பரிசுத்தனாகிய ஆரோன். தகப்பனே, அவன் கோல் ஒரே நாளில் அது தேவனுடைய சமூகத்தில் துளிர்த்து பூத்து கனி கொடுத்து வாதுமை கனிகளை கொடுத்தது. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் தேவனுடைய சமூகத்தில் அது துளிர்க்கும், அது பூக்கும், அது கனி கொடுக்கும். இந்த தேவன் சொல்லுகிறார், உன் கோல் காய்ந்த கோலாக இருக்கலாம், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறபடியினால் உன் கோல் துளிர்க்கும். ஒரு செழிப்பு, ஒரு செழிப்பு. இப்பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. அநேகரை தேவன் அக்கினி 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 தேவ அக்கினி தேவ அக்கினி 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 தேவ வல்லமை 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 பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வல்லமை, தேவ வல்லமை. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை.
Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. இயேசுவே உமக்கு நன்றி. தேவ வல்லமை. வல்லமை. தேவ வல்லமை. தேவ வல்லமை. தேவ வல்லமை. தேவ வல்லமை. ஆவியை அவிழ்த்து போடாதீங்க. தேவன் செய்கிறதை செய்யட்டும். இப்பொழுது ஒரு காரியம் நடைபெற போகிறது. ஏற்கைக்கு அப்பாற்பட்டு தேவன் சில காரியங்களை செய்ய போகிறார். பெற்றுக்கொள்ளுங்க.